கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையிலும் கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வேதத்திலிருந்து நாம் ஒரு சில பகுதிகளை, வசனங்களை தியானிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 27வது வசனம் முடிய, மேத்யூஸ் காஸ்பல் சாப்டர் 8:23, 8ஆம் அதிகாரம் 23, 27 வரைக்கும். மார்க்கு வாசிக்கிறீங்களா? 8. அவர் படவிலே ஏறின பொழுது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினாலே மூடப்படத்தக்கதாய், வாசிங்க சத்தம் நீங்க வாசிங்க. அப்பொழுது படவு அலைகளினாலே மூடப்படத்தக்கதாய் கடலிலே பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. போதும். மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரைக்கும். மார்க்ஸ் காஸ்பல் சாப்டர் 4:35-41. அன்று சாயங்காலத்திலே இதே சம்பவம் தான், வாசிக்க வேண்டாம். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 22லிருந்து 25, 3 இடங்களிலும் the same incident is occurred. 3 சுவிசேஷங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா. 8ஆம் அதிகாரம் மார்க்கு, 4ஆம் அதிகாரம் லூக்கா, 8ஆம் அதிகாரம் மத்தேயு, 8ஆம் அதிகாரத்தில் இதே சம்பவம் தான் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிப்போமானால், பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடும் கூட படவிலே ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள். நீங்கள் அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அப்படியானால் go over to other shore. கவனிங்கள், மார்க்கு சுவிசேஷத்திலும் இந்த ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அப்படியானால் go to other shore, go to the other shore, அதாவது இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள். கவனிங்கள், நான் இந்த 3 பகுதிகளை கர்த்தருடைய கிருபையினாலே வாசித்து தியானித்து கொண்டிருந்த பொழுது, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி தான். கோ ஓவர் டு அதர் ஷோர் என்று சொல்லும் பொழுது, நீங்களும் நானும் உலகத்திலே பிறந்து வளர்ந்து நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் நாம் இங்கே காலங்களை கழித்த பின்பு, மரணத்துக்கு பின்பு we have to go to other shore, whoever may be. அது கிறிஸ்தவர்களோ, விசுவாசிகளோ, நீதிமான்களோ, யாரானாலும், அல்லது இயேசு அறியாதவர்களோ, எல்லாருக்கும் there is other shore, ஒரு அக்கறை ஒன்று இருக்குது. அஞ்ஞானிகளுக்கும் புறஜாதிகளுக்கும் அந்த எரிகிற அக்னி தான் அதர் சைட் ஆஃப் த ஷோர். கவனிங்கள், ரொம்ப ஆழமான வார்த்தை. அக்கறைக்கு போவோம் வாருங்கள், கோ ஓவர் டு அதர் ஷோர் என்று சொல்லும் பொழுது 2 காரியம் காணப்படுகிறது. ஒன்று, புறஜாதிகளுக்கும் அஞ்ஞானிகளுக்கும் ஒரு சொல்லுவாங்க மறுமை, இங்கே இல்லைன்னா அடுத்த பிறவின்னுவாங்க. அஞ்ஞானிகள், புறஜாதியார்கள் அடுத்த பிறவின்னுவாங்க. ஆனால் இயேசு தம்முடைய சீஷர்களை the son of man,
மனுஷகுமாரன் தம்முடைய சீஷர்களை சொல்லும் பொழுது அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அப்படி ஆனால் உலகத்திலே ஜீவிக்கிற நீங்களும் நானும் நாம் நன்றாக பார்ப்போமானால் we have to go to other shore. நமக்கு ஒரு அதர் சைட் ஆஃப் த காயின், நாணயத்துக்கு எப்படி ரெண்டு பக்கம் காணப்படுகிறதோ, டூ சைட்ஸ், ரெண்டு பக்கங்கள் காணப்படுகிறது ஒரு நாணயத்துக்கு, ஒரு காயினுக்கு. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே ரெண்டு பக்கங்கள் இருக்குது. இம்மையிலே இருக்கிற காலங்கள் ஒரு பக்கம், மறுமையிலே காணப்பட போகிற காலங்கள். ஆனால் மனுஷன் அதை சிந்திப்பதில்லை. ஏன் கிறிஸ்தவர்கள், பெயர் கிறிஸ்தவர்களும் சிந்திப்பதில்லை, நீதிமான்களும் கர்த்தருடைய பிள்ளைகளும் சிற்சில வேளைகளில் அதை ஒரு லெத்தார்ஜிக்காக அதை கைவிடுகிறார்கள், யோசிக்க மாட்டார்கள். நான் இந்த 3 பகுதியை வாசித்து கொண்டிருந்தேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம், மார்க்கு 4ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் அதிகாரம். இந்த 3 பகுதிகளிலே வாசித்து நான் தியானித்து கொண்டிருந்த போது ஒரு சில குறிப்புகள் உங்களுடைய என்னுடைய இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஆவிக்குரிய பாடம், ஒரு ஆவிக்குரிய ஒரு தூண்டுதல், ஆவிக்குரிய ஒரு குறிப்பு கர்த்தரால் எழுதி வைத்திருக்கிறார். இந்த செய்தியின் தலைப்பு கோ ஓவர் டு த அதர் ஷோர், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அவர் தனியாக அவர் புறப்பட்டு போல, he called his own disciples. இன்றைக்கும் கர்த்தர் இயேசு சுவாமி கர்த்தருடைய பிள்ளைகளை, தம்முடைய ஜனங்கள், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்கள், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களையும் என்னையும், உலகம் முழுவதும் சகல பரிசுத்தவான்களையும் அவர் விரித்த கரங்களோடு அவர் என்ன சொல்லுகிறார்? என்ன ஒரு வார்த்தை, கோ ஓவர் டு அதர் ஷோர், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நமக்கு ஒரு அதர் லேண்ட், there is a land, அதர் ஷோர், அந்த பக்கத்தில் ஒரு கரை, அந்த பக்கத்திலே ஒரு நிலம் காணப்படுகிறது. அதுதான் பரலோகம். ஆம் பிரியமானவர்களே, இந்த பகுதியை நான் சற்று யோசித்து தியானித்து படித்து நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது இந்த இடத்துல ஒரு முக்கியமான குறிப்பை நான் தியானிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் அறிந்தார். அந்த சம்பவத்திலே ஒரு புயல், ஒரு காற்று பலமாக வீசுகிறது. அதில் நல்லா படிச்சிங்கன்னா தெரியும். அந்த 3 சம்பவம், 3 அதிகார 3 இடங்களில், சுவிசேஷங்களில், மத்தேயு, மார்க், லூக்கால காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு என்று சொல்லும் பொழுது, இதில் the Lord know the storm was coming. புயல் வரும், கடும் காற்று வீசுன்னு the Creator, the Son of Man knows everything. மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்துக்கு நன்றாக தெரியும் ஒரு பலத்த காற்று வீச போகிறது என்று நன்றாக அவருக்கு தெரியும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில், குடும்பத்திலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும், ஊழியத்தின் பாதையிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற யாரானாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஃபேமிலி லைஃப், பர்சனல் லைஃப், மினிஸ்ட்ரி ஆக்டிவிட்டீஸ், பிஸ்னஸ் ஏரியா, வாட் எவர் வி ஆர் கோயிங் இன் த வேர்ல்ட், கோயிங் இன் டு த வேர்ல்ட், உலகத்திலே நாம் போய்கொண்டிருக்கிற இந்த பாதையில் the Lord knows the storm was coming. The storm was coming. புயல் வரும், ஒரு பலத்த காற்று வீசும்னு கர்த்தருக்கு தெரியும். ஒருவேளை சீஷர்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம். அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள், கோ ஓவர் டு அதர் ஷோர், அங்கே ஜாலியாக போகலாம்,
அப்படின்னு யோசிச்சிருப்பானுங்க இந்த 12 சீஷர்களும். ஏசு சும்மா நம்மளை ஒரு அவுட்டிங் கூப்பிடுறாரு, வீக்கெண்டுக்கு அங்கே போகலாம் இங்கே போகலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஜனங்கள் பொதுவாக வீக்கெண்டை போய் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இன்றைக்கு கூட பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் வெள்ளி சனி ஞாயிறு லீவு. சிலர்லாம் நல்லா டூர் போவாங்க, ரொம்ப ஒரு ஸ்பெண்டிங் த டைம் அவுட் சைட் ஆஃப் த ஃபேமிலி, தப்பு இல்லை. அதுபோல் சீஷர்கள் இயேசு சொன்னோன்னு அக்கறைக்கே போவோம் வாருங்கள்னு, சரி ஜாலியாக போட்டில் போகலாம், சும்மா இங்கே ஏறி அந்த கரைக்கு சும்மா அந்த பக்கம் போயிட போகிறோம், சரி ஒரு ட்ரிப்பு தானே. நீங்கள் எங்கேயாவது ரிவர் சைடு இந்த லேக் பக்கம்லாம் போனீங்கன்னா போட்டிங் உண்டு. முட்டுக்காடு இங்கெல்லாம் போனீங்கன்னா தெரியும், சில போட்டிங்லாம் பாண்டிச்சேரிலாம் போனீங்கன்னா தேர் இஸ் அ போட்டிங். சும்மா டிக்கெட் கொடுத்தா ஒரு ரவுண்ட் அப்படியே சுற்றிட்டு வருவான். நல்லா காற்றடிக்கும், நல்ல தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கும். போட்டு வந்து இப்படியும் அப்படியும் அப்படியே அப்படியே ஆடிட்டு போவோம். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதுபோல் சீஷர்கள், the Lord know the storm was coming, கர்த்தருக்கு தெரியும். அதுபோல் நம்மளுடைய குடும்ப ஜீவியத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் வீட்டிலும் வெளியிலும் வேலை ஸ்தலத்திலும் பர்சனல் லைஃப் ஃபேமிலி லைஃப் எல்லா இடங்களிலும் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிலைமை, ஒரு 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 எதிர்பாராத ஒரு சூழ்நிலை வரும்னு உங்களை படைத்த ஆண்டவருக்கு தெரியும். உங்களையும் என்னையும் உண்டாக்கின the Creator knows the storm will come. புயல் வரும், ரொம்ப கடுமையான காற்று வீசும். ஜெபிக்கிற நமக்கு, வேதத்தை படிக்கிற நமக்கு, நன்றாக கர்த்தரோடு ஐக்கியமாய் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும், இதை பார்த்து கேட்டு கொண்டிருக்கிற யாரானாலும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாக யோசியுங்கள். நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா நான் ஐ எம் வெரி 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 க்ளோஸ், ஐ எம் அக்வெண்டிங் வித் த லார்ட், அவரோடு பழகி கொண்டிருக்கிறேன், எனக்கு இப்படி வருமா? கண்டிப்பாக வரும். யாரானாலும் அது எனக்கோ உங்களுக்கோ நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு wind will come. அன்பான கதை, the Lord knows the storm was coming. கர்த்தருக்கு நல்லா தெரியும். அக்கறைக்கு போவோம் வாருங்கள், ரொம்ப ஜாலியாக ரொம்ப 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 விளையாட்டாக சீஷர்கள் எடுத்துக்கிட்டாங்க. அந்த சம்பவத்தை எடுத்திருக்க வேண்டும். திஸ் இஸ் மை அசம்ஷன். ரெண்டாவது, அதே குறிப்பில் அந்த பகுதியில் படித்து பார்த்தீங்கன்னா நல்லா யோசித்து பாருங்கள். அந்த வசனத்தில் அக்கறைக்கு போவோம், அதாவது கோ ஓவர் டு அதர் ஷோர் என்று சொல்லும் பொழுது, he permitted the storm, he permitted the storm, அந்த புயலை அவர் அனுமதித்தார். and also let them into it, அவர்களை அதற்குள் நடத்தினார். நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் 3 பகுதி மத்தேயு மார்க்கு லூக்கால படிக்கும் பொழுது the Lord knows the storm was coming, நன்றாக தெரியும். ரெண்டாவதாக he permitted the storm, he permitted the storm and led them into it, அவர்களை அதற்குள்ளாக நடத்தினார். சும்மா காற்றடிச்சது, புயல் அடிச்சது, போட்டில் போனாங்க, போட்டு கவுந்து போகுது, அலக்கழிக்குது, இப்படியெல்லாம் நம்ம அந்த சம்பவத்தை படிப்போம். வாட் இஸ் த ரீசன்? he allowed them, அதாவது he permitted the storm,
அவர் அனுமதி கொடுத்தார். நம்ம சொல்லுவோம், நீ தான் பர்மிட் பண்ண, நீ பர்மிஷன் கொடுத்தனால தான் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக அவங்க உள்ள நுழைஞ்சாங்க. வீட்டில் பேசுவோம், வீட்டில் என்ன சொல்லுவோம், நீ பேசுன, நீ அனுபவிச்ச, நீ அனுபவிச்சதை நீ அனுபவின்றோம் சொல்கிறோமா? வீட்டில் வர ஆர்கியூமெண்ட்டு, டென்ஷன், வேதனை, சிச்சுவேஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யோசிப்போம். உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவோம், யூ ஒன்லி பர்மிட்டட், நீ அனுமதிச்ச, நீ நல்லா அனுபவின்னுவாங்க. யோசிப்பாங்க வெளியே சொல்லாவிட்டாலும். அதுபோல தேவன் கர்த்தர் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னாலும் he only permitted the storm to let them into it. அதற்குள்ளாக கர்த்தர் வழி நடத்துகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, go over other side of the shore. அக்கறைக்கு போவோம், நீங்களும் நானும் பரலோகமாகி அக்கறையிலே போய் சேர போகிறோம். ஆனால் இம்மையிலே, இக்கரையிலே he permits certain things. He permits certain things in my family, in my environment, in my going and coming, giving and taking. எது வேணால் நீங்கள் வேணால் யோசிக்கலாம். அந்த என்ன பர்மிஷன் கொடுத்தாரோ let them into it. அதன் உள்ளாக, அந்த காற்றுக்கு உள்ளாக, அந்த விண்டுக்குள்ளாக, அந்த ஸ்டாம், அந்த புயலுக்குள்ளாக கர்த்தர் நடத்துகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதில் நீங்களும் நானும் how we are act, எப்படி நாம் செயல்படுகிறோம். நல்லா அந்நிய பாஷை பேசுவோம், ஜெபம் பண்ணுவோம், ஆவியிலான நிறைவோம், ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறோம். இப்படியெல்லாம் இதுதான் நமக்கு அப்படியே மனதில் அடுக்கி கொண்டே போவோம். ஆனால் நாம் இன்னொரு பக்கம் யோசிப்போம், பிசாசன் நம்மளை விட மாட்டேங்கிறானே, என்னதான் ஜெபிச்சாலும், என்னதான் ஊழியம் செஞ்சாலும், என்னதான் வேதத்தை படித்தாலும், உபவாசம் எடுத்து கூப்பாடு போட்டு ஜெபிச்சாலும், ஏன் ஆண்டவரே இதெல்லாம் நடக்கிறது? பிசாசை கட்டி ஜெபம் பண்ணுவாங்க. No. You have to think why it is happening, why it happened in my life. ஏன் இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்தது, ஏன் நடந்து கொண்டிருக்கிறது என்று யோசிக்கும்போது, he permitted certain things in your mind, in your soul, in your body, in your family, in your circumstance. அதெல்லாம் யோசிங்க. சும்மா அவங்க அப்படியே அந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, அந்த அலைகளினாலே படவை அமிழ்ந்து போகத்தக்கதாய், அந்த வசனத்தை ரொம்ப வாசிக்கல, 3 பகுதியில் வித்தியாசமாக இருக்குது. படகு அமிழ்ந்து போகத்தக்கதாய் நாங்கள் மடிந்து போகிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பகுதியிலே நான் இன்னொரு 3வது குறிப்பில், he allowed them to feel the fury of the storm. he allowed, permitted and allowed, ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. பார்த்தா ஐடென்டிக்கலாக இருக்கும், நீங்கள் கொஞ்சம் உட்காந்து யோசிக்கணும். he allowed them to feel the fury of the storm. அந்த கடுமையான, அந்த வேகமான அந்த சூழ்நிலை, எதிர்மறையான சூழ்நிலையை உணர்வதற்கு கர்த்தர் அங்கே சில காரியம் அலோ பண்ணுறாரு. ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உபவாசத்தோடு, கண்ணீரோடு, வேண்டுதலோடு, விண்ணப்பத்தோடு, ஏதோ ஒரு குறிப்பு உங்களால் தாங்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல, நம்ப முடியல, இப்படியெல்லாம் இருக்குமா? ஒரு கொஸ்டியனோடு, வேதனையோடு நீ கர்த்தருடைய சமூகத்திலே நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். இதை கண்டு பார்த்து கொண்டிருக்கிற உங்களோட பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? நீ அந்த சிச்சுவேஷனை ஃபீல் பண்ணணும், உணர வேண்டும்.
That is why I allowed. அதற்காக சில காரியத்தை நான் அனுப்பியிருக்கிறேன். I only allowed. He allowed them to feel the fury of the storm. அந்த அந்த காற்றுடைய வேகத்தை நீ உணரணும். தாங்க முடியலையே, சகிக்க முடியலையே, யோசிக்க முடியலையே, தூக்கம் வரலையே, ஜெபிக்க முடியலையே, வேதத்தை படிக்க முடியலையே என்று யோசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காலை வேளையிலே அந்த சம்பவத்தை அந்த அவர்கள் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது நன்றாக கவனியுங்கள். என்ன ரீசன்? அந்த அந்த ஃபீல் பண்ணணும். அந்த சிச்சுவேஷனை உணர்வதற்காக he allowed certain things. நான்காவதாக he appeared to be unconcerned about the storm. அவர் வராரு, கர்த்தரை எழுப்புறாங்க. அந்த 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 புயல் அடிக்கிறது, காற்று வேகமாய் அடிக்கிறது, கூப்பிடுறாங்க. அவர் அந்த போட்டில் என்ன பண்ணுறாரு? he slept, he was sleeping. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. அது எதை காமிக்கிறது? முடியுமானால் வாசிக்கலாம் அந்த பகுதியை. அப்பொழுது வசனத்தை சொல்லி வாசிங்க. அப்பொழுது எந்த மத்தேயு 8:24. அப்பொழுது படவு அலைகளினாலே மூடப்படத்தக்கதாய் கடலிலே பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். அவரோ நித்திரையாய் இருந்தார். நல்லா யோசிங்க. பெருங்காற்று உண்டாயிற்று. He appeared to be unconcerned about them. அவனுக்கு எல்லாம் தெரியும். He appeared to be. அப்படியானால் யோசித்து பாருங்க. அடுத்தது appear to be னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கீழே வாசிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது அவருடைய சீஷர், அடுத்தது வாசிங்க அடுத்த வசனம், அதான் 25. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், அடிந்து போகிறோம் என்றார்கள். அடுத்தது 26. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. He appeared to be unconcerned about the storm. அதாவது அவர் போய் எழுப்புறாங்க, ஒன்றும் தெரியாத மாதிரி அன்கன்சர்ன்ட், எந்த விதமான ஒரு கன்சர்ன், ஒரு கரிசனை இல்லாதவர் போல காணப்பட்டார். இன்றைக்கும் நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் எல்லா பாதைகளிலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற யாரை நடத்துகிற அந்த சூழ்நிலையில் he may be unconcerned Lord. அவர் ஒருவேளை எதை குறித்தும் கவலைப்படாமல், எதை குறித்தும் ஒன்றும் யோசிக்காமல் அன்கன்சர்ன்டா அதை குறித்து இருப்பார். நம்ம சொல்லுவோம், கர்த்தாவே ஏனையா எனக்கு இப்படி நடக்கிறது, இப்படிலாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் வேலைக்கு போயிருக்க மாட்டேன், உம்மை நான் தேடி இருக்க மாட்டேன், உம்மை பின்பற்றி இருக்க மாட்டேன், உமக்காக ஊழியம் செஞ்சிருக்க மாட்டேன், எனக்கு ஒன்றுமே வேணாம், நான் நிம்மதியாக இருந்திருப்பேனே என்று நீங்களும் நானும் சில நேரங்களில் கர்த்தரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலே அபயம் விட்டு கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். He appeared to be unconcerned about the storm. அதே 5வது குறிப்பில் பார்க்கும்பொழுது he was with them in the storm, so they were safe. நல்லா கவனிங்கள். he was with them. அக்கறைக்கு போவோம் பாருங்கள், go over to other shore என்று சொல்லும் பொழுது he was with them. அவர் கூட இருக்கிறாரு, அவர் அவரும் அதில் இருக்கிறார். இந்த 5 குறிப்பையும் முதலாவது நான் சொல்லுகிறேன். இந்த பகுதிகளிலே நல்லா படித்து பாருங்கள் வீட்டுக்கு போய். மார்க் 8ஆம் அதிகாரம் 23லேருந்து 27, மார்க் 4ஆம் அதிகாரம் 35லேருந்து 41, லூக்கா 8ஆம் அதிகாரம் 22லேருந்து 25. இந்த 3 பகுதிகளை மறுபடியும் வீட்டில் போய் தியானம் பண்ணுங்கள். Lord knows the storm was coming. அந்த கடுமையான காற்று புயல் வரும் நல்லா தெரியும்.
at the Sea of Galilee. He permitted the storm and led them into it. அதுக்குள்ள அவர் நடத்துகிற பர்மிட் பண்ணுறார். He allowed them to feel the fury of the storm. அவர்களை அலோவ் பண்ணுறாரு. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபீலிங் தெரியும். He appeared to be unconcerned about the storm. He was with them in the storm. Hallelujah. இது 5 குறிப்பு. நான் உங்களுக்கு சாதாரணமாக நான் அதை மேலோட்டமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த பகுதியை இன்னும் ஆழமாக தியானித்து கொண்டிருந்த பொழுது சீஷர்கள் செய்த பிழை. நான் இப்பொழுது அந்த 5 குறிப்பு சொன்னது about the Lord, about the Creator, about the Son of Man, இயேசு கிறிஸ்து, மனுஷகுமாரனாகி இயேசு கிறிஸ்து குறித்து நான் பேசினேன். அதிலே அந்த பகுதியை நன்றாக ஆழ்ந்து தியானிக்கும் பொழுது what about the disciple, what they did, அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அதை குறித்து பார்க்கும் பொழுது முதலாவதாக they failed to trust his promise. அந்த மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கலாம். அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். கவனிங்கள், வேறே படகுகளும் போதும். They failed to trust his promise. What was the promise? அக்கறைக்கு போவோம் வாருங்கள். Collective promise, not personal promise. This is not a personal promise. கலெக்டிவா சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். நல்லா யோசியுங்கள். இந்த பகுதியிலே ஒரு குறிப்பாழமாக they failed to trust him. They failed to trust his promise. அவர் சொன்ன வார்த்தை, அவர் சொன்ன ஒரு சென்டென்ஸ், வேணா வாக்குத்தத்தம்னு எடுத்துங்களேன். இந்த செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் you can take it as a promise. வேண்டுமானால் அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். They failed to trust him or trust his promise. அவர் கலெக்டிவாக சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய குடும்பத்தில் புருஷனாக நீங்கள், மனைவியாகி நீங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் 1 2 3 4 எத்தனையோ, உங்களுடைய ஃபேமிலிக்காக இருக்கும் பொழுது you should not be in failure. They failed to trust his promise. கர்த்தர் உங்களை ஒரு குடும்பமாக வச்சிருக்கிறாரு, ஒரு கூட்டமாக, ஒரு குழுவாக. நன்றாக விளையும் கொள்ளுங்க. அந்த பாயிண்ட்லாம் அதெல்லாம் நான் குறிச்சிட்டு வரல, மனதிலே கொடுக்குற கர்த்தர் கொடுக்குற ஒரு குறிப்பை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஒரு குரூப், 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ 5 பேரோ, அது வீடாக இருக்கட்டும், வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், அவர்கள் they failed to trust his promise. அந்த சீஷர்கள், அந்த இருந்த 10 பேரோ 12 பேரோ, the small group, கர்த்தர் உங்களை ஒரு சின்ன ஒரு கூட்டமாக தான் வச்சிருக்கிறாரு. 2 பேராக இருக்கலாம், நீங்கள் மனைவி பிள்ளைகளாக இருக்கலாம், அதான் சொன்ன 2 பிள்ளைகள் 4 பிள்ளைகள் 1 பிள்ளையாக இருக்கலாம். உங்களுடைய குரூப்பை யோசிங்க. நீங்கள் எடுத்தவொடனே உங்கள் வேலை ஸ்தலம், உங்களுடைய மினிஸ்ட்ரி, உங்களுடைய என்வாயர்மெண்ட், நைபர், அந்த குரூப்பெல்லாம் பேசலை. யுவர் ஓன் குரூப் within your limit. They failed to trust his promise. அவர்கள் அவருடைய வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஃபெயில் ஆயிட்டாங்க. they are not pass. அவங்க பாஸ் பண்ணலை,
அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொன்ன வார்த்தை இஸ் கலெக்டிவ். இட்ஸ் அப்ளிகபிள் டு யுவர் ஃபேமிலி, இட்ஸ் அப்ளிகபிள் டு யுவர் பிஸ்னஸ் குரூப், இட்ஸ் அப்ளிகபிள் டு யுவர் மினிஸ்ட்ரி குரூப் அண்ட் ஆல்சோ ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன். எப்படி வேண்டுமானால் இருக்கட்டும். They fail to trust is from. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொல்லும்போது Jesus was also with them. இயேசு அவர்களோடு கூட இருந்தார். அதை அவன் நம்பலை. அந்த விஷயத்திலே they were failed. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த விஷயத்திலே நாம் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன இயேசுவோடு நிற்கிறோமா இல்லை ஃபெயில் ஆயிட்டோமா? பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆர் வி பாஸ் ஆர் ஃபெயில்? அத்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம். இந்த செப்டம்பர் மாதம் 1வது வாரத்திலே அக்கறைக்கு போவோம் வாருங்கள். ஐ எம் வித் யூ. உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அதை நம்புங்கள். You and I should not be in failure group. நம்ம தோல்வியும் அடையக்கூடிய கூட்டத்துக்குள்ள இல்லாமல் ஜெயிக்கிற கூட்டத்திலே கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால்தான் let us go over. நாம் அக்கறைக்கு போவதற்காக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இன்னும் அதில் பார்க்கும்பொழுது அடுத்த குறிப்பில் சீஷர்கள் செய்த காரியத்தை பேசுகிறேன். They failed to rely upon His presence. They failed to rely upon His presence. அவருடைய சமூகம் இருக்கிறது என்று அதன் மேலே சாராமல் அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. He was with them. அவர்களோடு கூட அவர் இருந்தார். They failed to rely upon His presence. அவருடைய சமூகம் கூட இருக்கிறதுன்னு மறந்துட்டாங்க. அதில் அவங்க தோத்துட்டாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் தோத்து போயிட்டாங்க? அந்த வசனத்தை மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கலாம். முடியுமானால் வாசியுங்கள். 8ஆம் அதிகாரம் 24. ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் சொல்றாரு. வாசி 24, 25. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை ரட்சியும் மடிந்து போகிறோம் என்றார்கள். மாஸ்டர், we are perishing, we are perished. போதகரே நாங்கள் மடிந்து போகிறோம். வாசிங்க. மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து, அற்ப விசுவாசிகளே, லிட்டில் ஃபெய்த், அற்ப விசுவாசிகளே. உங்களுக்கு விசுவாசம் இருக்குது, முழு விசுவாசம் இல்லை. லிட்டில் ஃபெய்த், ஓ லிட்டில் ஃபெய்த், அற்ப விசுவாசிகளே. வாசிங்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். போதும். They failed to rely. கர்த்தர் இருக்கிறார். உங்களோடு கூட நீங்க போகிற கண்ணீரின் பாதை, உபத்திரவத்தின் பாதை, நிந்தையின் பாதை, அவமானத்தின் பாதை, உங்களுக்கு விரோதமாக எதிர்மறையான சிச்சுவேஷன் எழுப்பி கொண்டு இருக்கிற அந்த பாதையில who is with you? The Son of Man. மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருக்கிறார். நீங்க போற பாதை அவருக்கு தெரியும். நீங்கள் தனியே வெளியே சொல்ல முடியாமல் கண்ணீரோடு இருக்கிற பாதையெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். ஆனா பட் the disciple they failed to rely upon His presence. அவருடைய சமூகத்து மேலே சாரக்கூடிய விஷயத்திலே தோற்று போய் விட்டார்கள். எங்கே என் நாமத்தினாலே 2-3 பேர் கூடுகிறார்களோ. அப்படியானால் வீட்டில் நீங்கள் பிள்ளைகள் இருக்கலாம், நீங்களும் தாய் தகப்பன இருக்கலாம், புருஷன் மனை, எங்கே என் நாம, நாட் இன் த சர்ச், wherever God puts you. எங்கெல்லாம் கர்த்தர் வைக்கிறாரோ அங்கெல்லாம் நீங்கள் இருந்து ஜபிக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தால் நீங்கள் சார்ந்து இருக்கும் பொழுது
கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாராக. மூன்றாவதாக அந்த சீஷலுடைய தோல்வியை பார்க்கும்பொழுது, they failed to take account of his power. They failed to take account of his power. அவருடைய வல்லமையை எடுக்கிற விஷயத்திலே அவர்கள் தோற்று போய்விட்டார்கள். They failed to take account his power. அவருக்கு வல்லமை இருக்குது, அதை மறந்துட்டாங்க. நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா ஜாலியாக டூர் போனாங்க. எங்கே டூர் போனாங்க? சி ஆஃப் கேலிலியிலேருந்து ஃப்ரம் திஸ் ஷோர் டு அதர் ஷோர், இக்கரையிலேருந்து அக்கறை, நல்ல ஒரு டூர். அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக போயிருக்கணும். வேடிக்கை பார்த்துட்டு அப்படி ஒரு மாதிரி ஏதோ ஜாலியாக போயிருக்க வேண்டும். அந்த 12 பேரும் ஜாலியாக இருக்கிறத அவங்க அந்த இயேசு தங்களோட வல்லமை உள்ளவர் என்கிற விஷயத்திலே, அந்த கணக்கிலே தேவர் ஃபெயில். தங்களோடு ஒரு வல்லமை உள்ள ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவர்கள் அந்த விஷயத்திலே தேவர் ஃபெயில், தோற்று போய்விட்டார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நன்றாக உணர்வேன். அதனால அவர் மிரக்கிள் ஒர்க்கிங் காட், அவர் மிரக்கிள் ஒர்க்கிங் காட் என்பதை தேவர் ஃபெயில். அவங்க அதை ஒத்துக்கல. 3 காரியத்தை நான் பேசினேன் சீஷர்களுக்கு. they failed to trust his promise, they failed to rely upon his presence, they failed to take account of his power. இந்த 3 விஷயத்தில் அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. நீங்களும் நானும் இந்த செப்டம்பர் மாதம் முதல் வாரத்திலே நீங்களும் நானும் தோற்று போகாதபடிக்கு அவருடைய வாக்கு தத்தம், அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அதான் வாக்கு தத்தம். என்ன வாக்குதான்? He is with us. அவர் சொல்றாரு, நாம் எல்லாரும் போகலாம். நம்ம எல்லாம் ஜோம் கர்த்தாவே, நான் தனியே படுற பாடு அறிய மாட்டேரா, என் வீட்டில் இருக்கவங்களுக்கு புரியலையே, என் புருஷனுக்கு புரியலையே, என் மனைவிக்கு புரியலையே, நான் பெற்ற என்னுடைய தாய் தகப்பனுக்கு புரியலையே என்று பாடு போட்டு ஜோம் பண்ணுவாங்க, விம்மி புலம்பி. ஆனால் they failed to trust his promise. அந்த வாக்கு தத்தத்தை மறந்தாங்க, அவருடைய பிரசன்னத்தை மறந்தாங்க, அவருடைய வல்லமையை மறந்தாங்க. இது ஒரு பகுதியாக காணப்பட்டாலும் முக்கியமான குறிப்பை நான் சொல்லுகிறேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, he was in the fire, he was in the storm. அக்கினியின் மத்தியிலும் அவர் காணப்பட்டாரு, காற்று புயலின் மத்தியிலும் காணப்பட்டார். Daniel 7:13. தானியேல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, நேபுகாத் நேச்சர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அந்த புறஜாதியானுடைய வாயிலே வந்த ஒரு வார்த்தை. 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் பாபிலோன் தேசத்திலே தானியேல் அந்த பகுதியிலே இருக்கும்போது தரிசனங்களிலே சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ, வாசிங்க 3:17 வாசிங்க. 3:17 நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கு ராஜாவாகிய உம்முடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். நான் சொல்றத வாசிங்க. 7:13 சொன்னீங்க. 7:13 தானியேல் இல்லையா? அது சொல்றேன், நீங்க கவனிக்க மாட்டேங்கிறீங்க. வாசிங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் 7:13. தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில், இதோ மனுஷகுமாரனுக்கு சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடைய வந்தார். அவர் நீண்ட ஆயுசு உள்ளவர், இடமட்டும் வந்து அவர் சமீபத்திலே கொண்டு வரப்பட்டார். கவனிங்கள். தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டதோ மனுஷகுமாரனுடைய சாயல். அந்த மனுஷகுமாரனுடைய சாயலை நீங்க அந்த பாபிலோன் தேசத்திலே சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ தூக்கி ஃபயரில் போடும்பொழுது, அக்னியில போடும் பொழுது, அங்கே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு, அவர் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் ஒருவர், மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் ஒருவர் என்று எழுதப்பட்டிருக்கு.
முடியுமானால் வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரத்தில் 3:25. 25 வாசியுங்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாக அக்னியிலே நடுவிலே உலாவுகிறது காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது என்றான். fourth man 4ஆம் ஆளுடைய சாயல் தேவகுமாரனுக்கு ஒப்பா. அதாவது நான் முக்கியப்படுது, the Lord was amidst the fire. அந்த அக்னிக்கு மத்தியிலும் இருந்தாரு, மனுஷகுமாரன் வந்து காற்றுக்கும் மத்தியிலும் இருந்தார். ரொம்ப ஆழமான வார்த்தை. இந்த செப்டம்பர் மாதத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடும் என்னோடு பேசுகிற ஒரு வார்த்தை. amidst the fire, amidst the wind. காற்றையும் கடலுக்கும் நடுவுல, தண்ணீரின் மத்தியிலும் காற்றின் நடுவிலும் அக்னியின் மத்தியிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஓ, காற்று அதிகமா இருக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது. வாட்டர், ஃபயர் அண்ட் விண்ட், இது 3க்கும் மத்தியில வித்தியாசமான எதிர்மறையான சூழ்நிலையின் மத்தியில கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அது நீங்களும் நானும் நன்றாக விளங்கி ஏராளமான வசனம் வருது. அவர் எல்லாவற்றையும் அமர்த்துகிறவர், எல்லாவற்றையும் அமர்த்துகிறவர். 65ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே பார்ப்போமானால், அவர் சமுத்திரத்தின் மும்முரத்தையும் மனுஷருடைய அமலையும் அமர்த்துகிறவர்னு இருக்கிறது. சங்கீதம் 65:7 வாசிக்கும் பொழுது, சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். ஜனங்களுடைய அட்டகாசம், புருஷனுடைய அட்டகாசமோ, மாமனார் மாமியாருடைய அட்டகாசமோ, அல்லது உங்க நைபருடைய அட்டகாசமோ, உங்களுடைய பெற்றவர்கள் தாய் தப்பனுடைய அட்டகாசமோ, எது வேண்டுமானால் யூ கேன் த்ரஸ்ட் இன்டு இட். ஜனங்களின் வாசிங்க, ஜனங்களின், சரி விடுங்க, நான் ஜனங்களின் அமளியை அமர்த்துகிறேன். ஜனங்களின் அமளியை, அதாவது கவனிங்கள், சமுத்திரம் எப்படி ரேஜிங், சமுத்திரம் கொந்தளிச்சு கொந்தளிச்சு அலை வீசி கொண்டிருக்கிறதோ, சமுத்திரம் சமுத்திரங்களின் மும்முரம் throughout the world. அதுபோல throughout your family situation, ஜனங்களுடைய அட்டகாசம், ஜனங்களுடைய அமளியை கர்த்தர் அமர்த்துவார். அது நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அமிட்ஸ், அதுக்கு நடுவில் யார் இருக்கிறா? உங்களை என்னை உண்டாக்கின கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நீங்களும் நானும் நன்றாக உணர வேண்டும். 89ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், 93ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், 107ஆம் சங்கீதம் 25வது வசனம், 29வது வசனம், இதெல்லாம் வாசித்து பாருங்கள். அங்கே சில வசனங்கள் அந்த ஜனங்கள், அதாவது அந்த ஜனங்களுடைய அட்டகாசம், ஜனங்களுடைய அந்த அமளி, சமுத்திரத்துடைய, இதெல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், ஷோஸ் டிவைன் பவர், அவருடைய தெய்வீக வல்லமை காட்டுகிறது. 65ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், 89ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், 93ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். இப்போ 107ஆம் சங்கீதம் 25வது வசனம், 29 படித்தீங்கன்னா அவருடைய பவர், தெய்வீக வல்லமை, டிவைன் பவரை காண்பிக்கிறது. இந்த காலவெளியிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இடைப்படுகிறார். ஏன்னா இந்த 3 பகுதியில் லார்ட் நோஸ் த ஸ்டார்ம் வாஸ் கம்மிங், புயல் வரும்னு கர்த்தருக்கு தெரியும். He permitted the storm, led them into it. அவர் தான் பர்மிஷன் கொடுக்குறாரு, அவர் தான் அலோவ் பண்ணுறாரு. அவர் பார்த்துட்டு சம்டைம்ஸ் he is unconcerned and also he is with them. இந்த 5 குறிப்பும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நடப்பித்து கொண்டிருக்கிறார். அப்படி நடப்பிக்கிற கர்த்தர் செய்யும் பொழுது பர்மிஷன் கொடுக்குறாரு, அலோவ் பண்ணுறாரு. இதன் மத்தியிலே சம்டைம்ஸ் we are failure. They fail to trust his promise. They fail to rely upon his presence. They fail to take account of his power. இதெல்லாம் நடக்குது. நீங்களும் நானும்
எந்த விதத்திலும் ஃபெயிலியருக்குள்ளே போகாதபடி, தோற்று போகாதபடிக்கு கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பாராக. ஹல்லேலூயா. அதனால்தான் அப்போஸ்தலன் பவுலோடு கொரிந்து சபையாருக்கு சொல்லும் பொழுது நீங்களும் நானும் சொல்ல வேண்டும், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு ஜெயம்தான் கொடுப்பார். சீஷர்கள் நம்பவில்லை. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை அவர்கள் நம்பவில்லை. அதுவும் அவருடைய பிரசன்ஸ், அவருடைய சமூகத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய வல்லமையும் அவர்கள் நம்பவில்லை. ஆனால் இந்த கிருபையின் காலத்திலே நீங்களும் நானும் கொரிந்து சபையாருக்கு பவுல் சொன்னது போல, அந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டது போல, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதனாலே அக்கறைக்கு போவோம் வாருங்கள், கோ ஓவர் டு அதர் ஷோர் என்று சொல்லும் பொழுது இக்கரையிலே அவர் நமக்கு எல்லாவற்றையும் அவர் பர்மிஷன் கொடுக்கிறார். அது நல்லதானாலும் கெட்டதானாலும் எல்லா சூழ்நிலை நம்மளால் தாங்க முடியாத சூழ்நிலையெல்லாம் he only permitted, he appeared sometimes unconcerned. அதை கண்டுகாதவர் போல அவர் காணப்படுகிறார். ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தர் படகிலே நம்மளோடு கூட, வாழ்க்கையாக படகிலே அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்களும் நானும் எப்போதும் விசுவாசிக்க, கர்த்தருடைய கிருபையினாலே நீங்களும் நானும், கர்த்தாவே அந்த விஷயத்திலே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஐயா, எங்களை வழி நடத்துகிறீர் ஐயா, எப்பொழுது எங்களோடு கூட இருக்கிறீர் என்று நீங்களும் நானும் விசுவாசிக்க கர்த்தரிடத்தில் கிருபையை கேட்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Pray with Christ in the vessel we can smile at the storm, smile at the storm, smile at the storm. With Christ in the vessel we can smile at the storm as we go sailing home, sailing home, sailing home. With Christ in the vessel we can smile at the storm as we go sailing home. இயேசு படவில் இருக்கிறார், நாம் நகைப்போம், நகைப்போம். இயேசு படவில் இருக்கிறார், நாம் நகைப்போம். காடும் புயலை பார்த்து மோட்ச பிரயாணத்திலே, மோட்ச பிரயாணத்திலே இயேசு படவில் இருக்கிறார், நாம் நகைப்போம். காடும் புயலை பார்த்து, கடும் புயலை பார்த்து, வாழ்க்கையாகிய குடும்பமாகிய படகிலே கர்த்தர் இருக்கிறார். புயல் அடிக்கலாம். There is also fire, அக்கினி போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். And also lot of water, தண்ணீர் சூழ்ந்து காணப்படலாம். ஃபயர், வாட்டர், விண்ட், இது மூன்றும் உங்களை போட்டு வானால வாங்கலாம். ஆனாலும் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு பாடினது போல, with the Christ in the vessel we can smile at the storm, அப்படியே புன்முறுவலோடு நாம் பார்த்து அந்த அக்கினியும் அந்த தண்ணீரையும் அந்த காற்றையும் பார்த்து ஒரு புன்முறுவலோடு இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாராக. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியான இந்த காலை வேளையிலே நம்ம எல்லாரோடும் பேசியிருக்கிறார், என்னோடு பேசியிருக்கிறார், உங்களோடு பேசியிருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற யாரானாலும், கர்த்தாவே என் வீட்டை சுற்றிலும் என் வீட்டுக்குள்ளேயும் எல்லா இடங்களிலும் எனக்கு ஒரு அக்கினி இருக்கிறது, ஒரு காற்று அடிக்கிறது, அது மட்டுமல்லாமல் ஒரு தண்ணீர் சூழ்ந்து இருக்கிறது. இதன் மத்தியிலே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஐயா.
இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும், வாழ்க்கை முழுவதும் அக்னியோ அல்லது தண்ணீரோ அல்லது மற்ற எந்த காரியம் இருந்தாலும் சரி, அந்த காற்று இருந்தாலும் சரி, கர்த்தர் அதன் மத்தியிலே amidst the fire, அந்த அக்கினியின் மத்தியிலே நான்காவது மனுஷன் தேவ சாயலாக உலாவினது போல உங்களுடைய வீட்டுக்குள்ளேயும் உங்களுடைய எல்லா காரியத்தின் மத்தியிலும் மனுஷகுமாரனாக கிறிஸ்து உலாவி கொண்டிருப்பாராக. ஹல்லேலூயா. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, அப்பா, காற்றடித்தாலும் அக்கினி சூழ்ந்தாலும் தண்ணீர் சூழ்ந்தாலும் நீர் அதன் மத்தியிலே எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறீர். ஹல்லேலூயா. புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிரா எழும்பினாலும் எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவன் நிறுத்திடுவார். சீயோன் நிலையன் திட அஸ்திபாரன் கிறிஸ்துவே, அவன் நான் நம்பும் கண்மலை, அவன் நான் நம்பும் கண்மலை. அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை படைக்கிறோம். இயேசுவே, வாழ்க்கையாகிய படகில், எங்களுடைய குடும்பமாகிய படகில் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது ஐயா, அக்கினி சூழ்ந்திருக்கிறது, காற்று அடித்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் சீஷர்கள் ஃபெயிலியர் ஆனது போல, 3 நிலைமைகளிலே ஃபெயிலியர் ஆனது போல நாங்கள் தோற்று போகாதபடிக்கு நீர் வாழ்க்கையாகிய எங்களுடைய படகிலே இருந்து எங்களை காத்து பாதுகாத்து go to other shore, other side of the shore, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னது போல இக்கரையிலிருந்து எங்களை மறுமையிலே சேர்க்கிற வரைக்கும் நீர் எங்களோடு கூட இருக்கிற கிருபைக்காக எங்கள் குடும்பத்தோடும் எங்கள் பிள்ளைகளோடும் எங்களுக்கு உண்டான எல்லா உடைமைகளோடு கூட இருந்து எங்களை பத்திரமாக வழி நடத்துகிற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இதை பார்த்து கேட்டுக்கொண்டு இருந்து இங்கே வந்த அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.